ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் வேரியேஷன் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காயை நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு மொச்சக்காய் இருக்குது இல்லையா, அதை உரித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மொச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பிதுக்கி எடுத்துக்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கணும். தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்த உடனேயும் ஒரு இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 வச்சுருக்கேன். அந்த 3ஐயும் இப்போ போட போகிறேன். நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நான் எடுத்துருக்கிறது ஒரு 300 கிராம் அந்த மாதிரி இருக்கும் அவரைக்காய். அதுக்கு நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஹை ஃப்ளேமில் தான் வதக்கணும். நீங்கள் இது சிம்மில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு அந்த கடுகு உளுந்தெல்லாம் பொரியறப்போ அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வெளியே வராது. அதனால் ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்புறமா இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த கண்ணாடி பதம் வரும் அந்த வெங்காயம். அப்படி வரப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த வெங்காயத்தோட கண்ணாடி பதம் தெரியுதா? அந்த கண்ணாடி பதம் வரும்போது இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, நான் மொச்சக்காய் ஏன் இதோட சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம அவரைக்காயோடு சேர்த்து சாப்பிட்றப்போ. இப்போ பிள்ளைங்களுக்கு அவரைக்காய் பிடிக்கலனாலும் அந்த பயிருக்காக இந்த அவரைக்காயை சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே வடை சட்டியில் நம்ம அவரைக்காய் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே பெரட்டி விடுங்க. அவரைக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அவரைக்காயை நம்ம எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணுங்கள். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. அப்போ தான் அவரைக்காய் நல்லா வேகும். காய் வேகிறப்பவே உப்பு போட்டுடணும். அப்போ தான் காயில் நல்லா உப்பு பிடிக்கும். அதனால உப்பு போட்டுடுறோம். உப்பு போட்டுட்டு இது ஒரு 3/4 வாசி வெந்திருக்கணும். அதனால் நம்ம மூடி போட்டு இது வேக வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 வாசி வெந்திருக்கும் பாருங்கள். அந்த தண்ணி கூட ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கும். இந்த மொச்சப்பயிர் நான் வறுத்துட்டு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை உரித்து நான் பக்கத்துலேயே தோல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கூட நீங்கள் தோல் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி போட்டால் கூட இது நல்லா இருக்கும். அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி முழு மொச்சப்பயிரையும் கூட நம்ம போடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை நம்ம லாஸ்ட்டாக இந்த மொச்சப்பயிரோடு சேர்த்து அவரைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த காயோடு சேர்த்து கொட்டிட்டு இதுலேயே அந்த தேங்காய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொரியல். முருங்கைக்காய் சாம்பாரும் இந்த அவரைக்காய் பொரியலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் சாம்பாரோட ரெசிப்பியும் நான் சேனலில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends. Thanks for watching.